ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட்டாக ஒரு மோட்டோ வ்ளாகிங் கம்யூனிட்டியில் ஒரு ஒரு பேட் நியூஸ், ஒரு ஃபேக் நியூஸ் எப்படின்னா வச்சுக்கலாம். அந்த நியூஸ் ஒன்று தப்பாக ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் இவர் வந்து ஒரு மீட்டப் வச்சு அவர் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி நல்ல ஒரு பெரிய ஃபேம் அவர். ஸோ நிறைய கூட்டமாக வந்தது. பட் அவரோட இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து அவர் 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஒரு தப்பான இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறான்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவரை பற்றி பேசிடலாம் என்னன்னு சொல்லிட்டு. அவரும் வந்து நார்மலாக ஒரு சின்ன ஒரு மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா வந்து அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் தாங்க. ஸோ வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து நம்மளை ஒரு என்கரேஜ் பண்ணி பசங்களாம் வந்து இவ்வளோ என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் பெருசாக கொண்டு வந்திருக்காங்க. பட் அவர் வந்து ஒரு ஹைவே யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல அந்த இடத்துல தான் வந்து அந்த 250 km/h ஸ்பீடில் போயிருக்காரு. அதை நான் வந்து கரெக்ட் தான் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி பேச விரும்பலை. பட் அவர் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் அந்த ஹைவேல வந்து அவரோட வண்டியோட கெப்பாசிட்டியோட டாப் ஸ்பீட் இதை டெஸ்ட் பண்ண தான் வந்து அவர் போயிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பர் பைக் வச்சுருந்தா அந்த பைக்கோட டாப் ஸ்பீட் என்னன்னு அட்லீஸ்ட் எனக்காக கண்டிப்பாக தோணும். நீங்களும் என்ன சொல்லலாம், மேபி நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து பசங்களுக்கு தப்பாக இன்ஸ்பிரேஷன் ஆகிற மாதிரி எனக்கு தப்பாக இன்ஸ்பிரேஷன் போன மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா நம்ம எவ்வளோ மூவிஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போலாம் வந்து ஹாலிவுட் மூவிஸ் நிறைய மூவிஸில் வந்து இதோட பயங்கரமான ஸ்டன்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் நிஞ்சா H2. ஸோ இதோட டாப் ஸ்பீடில் அந்த 350 km 320 km ஸ்பீட் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனில் தான் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் வந்து வாசனும் பார்த்தீங்கன்னா அவர் ப்ராப்பராக வந்து எல்லா ஸ்டாண்ட்ஸும் எல்லாமே வந்து ப்ரைவேட் பிளேசஸில் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டாரு. நீங்கள் வந்து அவரோட ஃபுல் விளாக் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எல்லாமே சொல்லியிருக்காரு. அண்ட் மோரோவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க, ரைடிங் ஜாக்கெட்ஸ் போடுங்க, லாங் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவிட்டி இந்த 250 km ஸ்பீடில் போனதுக்கே வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் அதுவே வந்து பெரிய நியூஸாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் பார்த்து தான் நானும் மோட்டர் வாங்க ஸ்டார்ட் பண்ணேனே. ஸோ எனக்கும் வந்து ஒரு சின்ன இது வருத்தமாக தான் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு மோட்டோ வ்ளாகரோட ஃபியூச்சர் எப்படி ஸ்பாயில் பண்ணணும். ஆக்சுவலி நானே இப்போ தான் வந்து மோட்டோ வ்ளாகிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கே வந்து இந்த மோட்டோ வ்ளாகிங்னா எவ்வளோ கஷ்டம் டிஃபிகல்ட்டின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிடுவேன் தெரிஞ்சுக்கிறேன். அவர் ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் எந்த இடத்துலேருந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாலோ இல்லை வந்து ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி நிறைய நியூஸஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அது வந்து அவர் எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது வந்து கண்டிப்பாகவே எனக்கு புரியுது. ஹோப் நீங்களும் வந்து அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு வாசன் ப்ரோக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இர்ஃபான், ஸோ அவருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேம் தான். ஸோ இவங்கள மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்தனால தான் இப்போ நிறைய இந்தியாவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் கரண்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் டெவலப் ஆகிருக்காங்க இந்தியாவில். பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். லைக் ஏதோ ஒரு பாப்புலரான ஹோட்டலில் வந்து இர்ஃபான் வந்து சாப்பிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருக்காரு. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து கெட்டுப்போன வந்து ஃபுட்லாம் செஞ்சு போடுறாங்க சொல்லிட்டு ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சொல்லி ரைட் போய் இப்போ அந்த ஹோட்டல் சீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இர்ஃபானோட தப்புன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அன்றைக்கி சாப்பிட போகும்போது ஃபுட்டு நல்லா இருந்திருக்கலாம். இப்போ நம்மளே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். அந்த ஹோட்டலில் ஃபுட்டு நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து 2 பேர் சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தால் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லுவோம். பட் அதே மாதிரி தான் ஜென்ரல் ஒரு ஒப்பீனியமே கொடுத்துருக்காரு. அந்த ஹோட்டலில் வந்து ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆன ஃபுட்டு போட்டதுக்கும் அந்த சிக்கன் ஸ்பாயில் ஆனதுக்கும் எல்லாமே வந்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு. பட் இப்போ எப்படி வந்து ஃபேம் ஆகிடுச்சு, மீடியா ஃபேம் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதில் மேக்ஸிமம் அந்த ஹோட்டலோட ஃபேஸஸ் விட வந்து இர்ஃபானோட ஃபேஸஸ் தான் நிறைய காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரபலமான யூடியூபர்ஸ்லாம் ஒரு டார்கெட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இது நெக்ஸ்ட் யார் வருவாங்கன்னு தெரியல. நிறைய மீடியா சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கண்டென்ட்டு டிஆர்பிக்காக வந்து இந்த மாதிரி நிறைய நியூஸஸ்லாம் போடுறாங்க. இதே மீடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இதே வாசன் அண்ட் இர்ஃபான் பற்றிலாம் வந்து ஒரு பெரிய லெவலில் பேசினாங்க. இன்றைக்கி அதே மீடியா தான் வந்து இந்த 2 யூடியூபர்ஸும் டவுன் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஸோ ஆஸ் அ மோட்டோ வ்ளாகர் அண்ட் யூடியூபராக வந்து நான் இவங்க 2 பேருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன்.
அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு ஓகே பட்டுதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் எப்பவும் சொல்கிற மாதிரி மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். பாய்.